கன்னிராசிக்காரர்களுக்கு வக்கிரசனி நற்பலனை தருவாரா என்றால், சில நேரம் நம்பிக்கையை இழக்க வைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு யோகாதிபதி, ஒரு சுவர், கன்னியாலக்கணம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சுவர், ஒரு யோகாதிபதி வக்கிரகதியில் அடைகிறார் என்றால் அது உண்மையில் நல்ல பலன் இல்லை. தேவையில்லாமல் மம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டு முழிக்க நேரும். அதே நேரம் உடல் ஓத்தரங்களை மறுபடியும் தலை தூக்கலாம். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். உடல்நிலையில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு திருக்கணிதப்படி 7ஆம் பாவத்திலும் வாக்கிய கணிதப்படி 6ஆம் பாவத்திலும் சனி இருக்கிறார். அவர் வக்கிர நிலை அடையும் போது உங்களுடைய யோகாதிபதி வக்கிர நிலை அடைவதால் பல வகையில் சிக்கலை உண்டாக்கலாம். குழந்தைகள் வகையில் பல தொந்தரவுகளை அனுபவிக்க நேரும். சம்பந்தமே இல்லாமல் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை தலைதூக்கும். இளைய சகோதரத்தால் தேவையில்லாத விரயங்களை சந்திக்க நேரும். தேவையில்லாத விபத்துகளை சந்திக்க நேரும். தேவையில்லாத அவமானம், அவமரியாதைகளை சந்திக்க நேரும். தாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகவும் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உங்கள் தொழிலில் மிகவும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய சகாக்களிடம், நண்பர்களிடம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும், கவனமுடன் இருக்க வேண்டும். சிலர் நம்பிக்கை துரோகம் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டாகும். ஏன்னா நம்பிக்கை துரோகம் நிலை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போது நடக்க இருக்கிறது. ஆக 108 140 நாட்கள் வரை இந்த கன்னிராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா ஒரு யோகத்தை தரக்கூடியவர், ஒரு நல்லது செய்யக்கூடியவர் வக்கிரகதியில் மாட்டும்போது பல வகையில் உங்களுக்கு தொந்தரவு இருக்கிறது. உங்களுடைய ராசியாதிபதியும் வக்கிரத்தில் இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சோதனை. உங்களுடைய யோகாதிபதி மட்டும் வக்கிரத்தில் இல்லை, உங்களுடைய ராசியாதிபதியும் வக்கிரத்தில் நிற்கும் காலங்கள் பல வகையில் உங்களை தடுமாற வைக்கும். புத்தி தடுமாறி பல சோதனைக்கு ஆளாக நேரும். ஆகவே தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள், உங்களுடைய குலதெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படலாம்.